ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷ சக்கரத்தின் 11ஆம் இடம், சனி பகவானின் மூலத்திரையோன ஆட்சி வீடு. நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் முக்கியமான பலனை சொல்கிறேன். அதாவது நீங்கள் இப்போ 7.5 சனியில் இருக்கிறீங்க, ஜென்ம சனியில் இருக்கிறீங்க. இந்த 7.5 சனி முடியறதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. சரியா? சனி பகவான் உங்கள் ராசியில் ஜென்ம சனியாக இருக்கிறாரு. அடுத்து பாத சனியாக போவார். 2027க்கு மேலே தான் உங்களுக்கு 7.5 சனி பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகும். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த வீடியோ பதிவில் கும்பராசியும் உங்கள் ஜனன ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அதாவது ராசிங்கிறது என்ன? சந்திரன் உங்கள் இடத்துல உங்கள் ராசியில் நிற்கிற இடம் தான் ராசி. அதாவது சந்திரன் அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதயம் 4 பாதம், பூரட்டாதி 1 2 3 இந்த வரிசையில் உங்கள் ராசியில் நின்னார்னா அது கும்பராசி. ஸோ சந்திரன் எங்கெல்லாம் நிற்கிறாரோ அதுதான் ராசியாக பார்க்கப்படுகிறது. கும்பராசியில் சந்திரன் இருக்கும்போது பிறந்தவர்கள் நீங்கள். ஓகே, கும்பராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த வீடியோ பற்றி ரொம்ப முக்கியமாக இருக்கும். வாழ்நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இதில் நான் சொல்கிற தகவல்களை நீங்கள் வாங்கிட்டு அதுபடி சில வழிபாடுகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இந்த வீடியோ பதிவை மற்ற ராசிக்கெல்லாம் போட்டிருக்கிறேன். அவங்களும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 ராசிக்கு போட்டிருக்கிறேன். அந்த ராசி நேயர்கள் கமெண்ட்ஸில் போட்டதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவதுங்க, முக்கியமாக என்னென்னா, சூரிய சந்திரர்கள் எல்லார் ஜாதகத்திலையும் இருப்பாங்க. சூரியன் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளியை தர்றவர், பிதுர்காரகன், ஆத்மகாரகன். அவர் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஒரு காலத்தில் சூரியன் என்ற ராசியை தான் லக்கணமாக பாவித்து பலன் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் லக்கணம்னு ஒன்று வந்திருக்குது. ஜோதிடத்துலேயும் நிறையா ரிவைஸ் ஆகிருக்குது. சரியாக புதுப்பிச்சிருக்கிறாங்க. புதிய ஏற்பாடின்படி லக்கணத்தை கண்டுபிடிச்சி லக்கணத்துக்கு பலன் சொல்கிறாங்க. ஓகே, இருந்த போதிலும் சூரியன் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார் பிரபஞ்சத்தில். நவக்கிரகங்களுக்கெல்லாம் ஒளியை கொடுக்குறவர் அவர் தான். எல்லா கிரகங்களுமே அவர்கிட்ட ஒளியை வாங்கிட்டு தான் தன்னுடைய இயல்பை சேர்த்து பிரபஞ்சத்தை கொடுக்கு. அடுத்து சந்திரன் மாதுர்காரகன், தாய்வழி உறவை சொல்கிறவர், தாயாக பாவிக்கப்படுறவர். அவர் ராசி கட்டத்தில் இருப்பார். உங்கள் ராசியில் தான் இருப்பார். சந்திரன் எங்கே மாற மாட்டார். அப்பேற்பட்ட சூரிய சந்திரனுக்குள்ள தொடர்பை வச்சு சில யோகங்கள் இருக்குது. அந்த யோகங்கள் மொத்தம் 3 யோகம். அதம யோகம், சமயோகம், வரிஷ்டா யோகம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவங்களுக்கு சில குறிப்பிட்ட பலன்கள் இருக்கும். வாழ்நாள் முழுக்க இருக்கும். அதை எப்படி சார் சரி பண்ணலாம்? அதை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதில் முதல் வருது அதம யோகம். இது ஒரு ஆகாத யோகம். யோகம்னாலே என்ன அர்த்தம்னா, ஜோதிடத்தில் கிரக சேர்க்கை, கிரக தொடர்பு, கிரக சம்பந்தம். யோகம்னாலே நல்லதுன்னு நினச்சிடக்கூடாது. யோகம்னாலே நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. யோகங்கிறது ஒரு வார்த்தை. ஜோதிடத்தில் உள்ள ஒரு சொல்லாடல். அதை கெட்ட யோகமாகவும் இருக்கும். அதை தோஷம்னு சொல்லுவோம். நல்ல யோகத்தை அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த அதம யோகம் ஒரு கெட்ட யோகம்தான். அது எப்படின்னா, சூரியன் நின்ற வீட்டுக்கு உங்கள் ஜனன ஜாதகத்திலே நீங்கள் எடுத்துக்கலாம். தனிப்பட்ட கும்பராசினியர்கள் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சூரியன் நின்ற வீட்டுக்கு சந்திரன் 1 4 7 10 இந்த கேந்திரத்தில் இருந்தார்னா அதம யோகம். இந்த யோகம் நல்லா இருக்காது. சரியா? இந்த யோகத்தில் பிறந்தவங்க வாழ்நாள் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. சூரியன் பிதிர்காரகன், சந்திரன் மாதுர்காரகன் சொன்னேன். இது தோஷம். இந்த யோகம் என்ன செய்யுதுன்னா, நம்மளுடைய பித்திருக்கள் தாய் தப்பை செஞ்ச பாவத்தை கொண்டு நம்மக்கிட்ட விட்டுரும். அவங்க பாவம், அதுபோக அவங்களுடைய தாய் தகப்பன், நம்ம தாத்தா பாட்டி, இவங்க செஞ்ச பாவங்கள் அது இந்த பிறவியில் பேரமேதைகளை பாதிக்கும். அது எப்படி சார் அப்படின்னோம்னா, அதுக்கு இருக்குது. முன்னோர்கள் செய்த பாவம், முன்னோர்கள் இட்ட சாபம் சில குடும்பத்தில் பாதிக்கும். அந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த அதம யோகம் இருக்கும். பித்ரு சாபம், மாத்ரு சாபம். பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளையாக பிறந்ததாமேன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது மாதிரி தான் அதுக்கு தான் சொல்கிறாங்க, எதுவுமே பாவம் செய்யாதப்பா, நல்லதே நல்லதே செய்யுங்கிறாங்க. ஏன்னா சில இது நம்ம வம்சத்தை தொடர்ந்துடும். அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அவங்க பிள்ளை குட்டிக்கு கிடைக்கும். பேரமேதைகளை போய் பாதிக்கும். அது மாதிரி வர்ற யோகம் தான் அதம யோகம். சூரியன் என்ற வீட்டுக்கு சந்திரன் 1 4 7 10 இருப்பார். 1ஆம் இடத்துல இருந்தாருன்னா அமாவாசை, மாசி அமாவாசை அன்றைக்கி நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுபடி பார்க்கும்போது நீங்கள் வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம் இந்த 4 மாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதம யோகத்தில் இருப்பீங்க. நீங்கள் இந்த வாழ்நாளில் உங்களுக்கு ஜனன ஜாதக ரீதியாக நல்ல பலன்கள் நடந்தாலும் சரி, தசாபுத்தி நல்லா இருந்தாலும் சரி, லக்கண ரீதியாக நல்லா இருந்தாலும் சரி, பிரச்சனைக்கு உட்பட்டு தான் இருப்பீங்க. ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது. ஆயிரம் தான் வெளியே சுற்றி நிறைய சந்தோஷங்கள், மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்தாலுமே மனதுக்குள்ளே நீங்கள் புளிக்கிட்டு தான் இருப்பீங்க. நிம்மதியாக உங்களால் இருக்க முடியாது. சரியா? இந்த அமைப்பை நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்குறேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க நிறைய பேர்கிட்ட நான் இதை வாட்ச் பண்ணியிருக்கிறேன், கவனித்து பார்த்துருக்குறேன். அவங்ககிட்ட இதை பற்றி விவாதம் பண்ணியிருக்கிறேன். இது நடைமுறையில் இருக்குது. இந்த அதம யோகம் இருக்குது, இல்லாமல் இல்லை. சரியா? நான் எதுவுமே பரிசோதனைக்கு உட்பட்டு தான் நான் பலன் சொல்லுவேன். அதுக்கு உட்பட்டு தான் சொல்லுவேன்.
ஜாதகம் நிறைய வருதில்ல. நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 to 4 ஜாதகம் பார்ப்பேன். நம்ம தனிப்பட்ட முறையில் பார்ப்பேன். நேரில் அனுப்புவாங்க, அதுக்கு நான் பார்த்து கொடுப்பேன். அதில் வந்து இந்த அதமயோகம் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படியே அவங்களுக்கு வந்து ஜனன ஜாதக லக்கண தசாபதி நல்லா இருந்தாலுமே தனிப்பட்ட விஷயத்தில் வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சில கஷ்டத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி இந்த 4 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம், இந்த 4 மாதத்தில் பிறந்த கும்பராசினியர்களுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஓகே, இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னா, ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது, வழிபாடு தான். பரிகாரம் செஞ்சாலும் எதையும் மாற்ற முடியாது. நிறைய பேர்களுக்கு இங்கே ஒரு பெரிய நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை வந்து எல்லாம் புகுத்திட்டாங்க, மக்கள் மனசில் பூத்திட்டாங்க. பரிகாரம் பண்ணுனா சரியாக போயிடும், தோசை நிவர்த்தி பண்ணால் சரியாக போயிடும், ராசிக்கல் மோதிரம் போட்டால் சரியாக போயிடும், ஒரு நாளை முடிச்சுட்டு மறுநாளாக நீங்கள் எப்படியும் போல் இருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. சரியா? வழிபாடு தான் முக்கியம். அனுதினமும் இறைவனை நினைக்கணும், தொடர்ந்து செய்யணும். 2 நாள் செஞ்சுட்டு 3ஆவது நாள் எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு நினைக்கக்கூடாது. தொடர்ந்து செய்யணும். நம்ம பாரத்தை எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துடணும். நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே அவன் தான். அவனின்றி அணுகளும் இல்லைன்னு மனப்பூர்வமாக உள்ளமாற நினச்சி நம்ம இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இப்போ நடக்கிறதோ இல்லையோ பின்னாடி நடக்கும். நம்ம வந்து கடை தேறிடுவோம். இந்த பிரபஞ்சத்தில் இந்த தோன்றிய பிறவிலிருந்து கடை தேறி நல்வழிக்கு போவோம். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, அமாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க. அமாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவசக்தியை கும்பிடுங்க. சிவனும் சக்தியாக இருப்பாங்க. அது மாதிரி கோயிலுக்கு போங்க. சில கோயிலில் சிவன் மட்டும்தான் இருப்பார், தனி கோயில் மாதிரி வச்சுருப்பாங்க. அது ஒரு சில இடத்துல இருக்கும். ஆனால் நீங்கள் போகிற கோயில் வந்து அம்பாளும் சாமியும் இருக்கணும். சரியா? சுவாமினா சிவன், அம்பாள்னா சக்தி. அம்பாளும் சாமியும் இருக்கிற சந்நிதிக்கு போங்க. அம்பாளை கும்பிடுங்க, அடுத்து சுவாமியை கும்பிட்டுட்டு 2 பேருக்கும் விளக்கப்பட்டு வந்துடுங்க. 2 நெய் தீபம் போட்டு வந்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அமாவாசை அன்னைக்கு செய்யணும். அமாவாசை திதி இருக்கும்போது செய்யணும். அது நீங்கள் பகலில் செஞ்சாலும் சரி, இரவில் செஞ்சாலும் சரி, திதி இருக்கணும். இதுக்கு வந்து சிலவர் சொல்லுவாங்க, அமாவாசை திதி என்னன்னா பெற்றவங்க இல்லாதவங்க செய்யணும் அப்படிம்பாங்க. பெற்றவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது சிலவர் செய்வாங்க, அமாவாசைக்கு திதி கொடுப்பாங்க. அது வேறு, திதி தர்ப்பணங்கிறது வேறு. அது தாய் தர்ப்பணம் இழந்தவர்கள் செய்கிறது. இது யார் வேணாலும் செய்யலாம், எந்த வயதுக்காரங்களும் செய்யலாம். சரியா? அதனால் இதை ஒரு வழிபாடாக நினச்சி செய்யுங்க. பொதுவாக அமாவாசை திதிங்கிறது வந்து என்னென்னா, சூரியனும் சந்திரனும் ஒன்று சேருது அமாவாசை. சூரிய சக்திகள் ஒன்று சேருது. சூரியனும் சந்திரனும் ஒன்று சேருது. சூரியன் சிவனாகவும் சந்திரன் சக்தியாகவும் பாவிக்கப்படுகிறார்கள். அதனால் சூரியனை வந்து தகப்பனுக்கு சொல்கிறோம், சந்திரனை தாய்க்கு சொல்கிறோம். இவங்க 2 பேரும் ஒன்று சேரும்போது சூரியன் கொஞ்சம் பாதிப்பாது. சரியா? சூரியன் வந்து இருள் சந்திரன் கூட சேரும்போது சூரியனுடைய அந்த எனர்ஜி குறையும். அதனால தான் சிவன் கோயிலில் போய் வழிபாடு பண்ண போகிற சொல்கிறது. திதிகள்னால் உங்களுக்கு தெரியும். அமாவாசையிலேருந்து அடுத்தடுத்து வர திதிகள், அமாவாசையிலேருந்து வளர்பிறை திதிகள் தான் வரும். பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டின்னு போகும். இந்த திதிகள்லாம் என்ன சார் அப்படின்னா, திதிகள் வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் திதிகள். சரியா? அது 14 திதிகள் பாவிக்கப்படுகிறது. அதுபடி நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க. அந்த திதிக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஏன்னா திதியை பற்றி பேசுகிறோம்னா நம்மளுடைய அந்த சொல்லாடல் வந்து வேறு மாதிரி போயிடும், சொல்கிற பலன்கள் வந்து வேறு மாதிரி போயிடும். நான் திதிக்கு வரல. திதினா என்னென்னு சொல்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தேன். அதே மாதிரி இந்த அதம யோகம் இருக்கிறவங்களுக்கு அமாவாசை திதி அன்னைக்கு நீங்கள் போய் சிவ வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து சமயோகம். இது வந்து ஒரு மத்தியம யோகம் தான். சமயோகம் வந்து இந்த வாழ்க்கையால் பறவையிலே நீங்கள் கழிச்சிடலாம், அதாவது அந்த தோசை நிவர்த்தியை செஞ்சிடலாம். ஆனால் அதம யோகம் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அதம யோகம் வந்து தொடர்ச்சி இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம அமாவாசை தோறும் இறை வழிபாடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோடய தாக்கத்தை குறைக்கலாம். சமயோகம் வந்து 50%. சமம்னால என்ன, ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ சமயோகம்னு என்ன சார் அப்படின்னா, கும்பராசியில் நீங்கள் ஒரு 4 மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த சமயோகம் இருக்கும். அதாவது சூரியனுக்கு சந்திரன் 2, 5, 8, 11 இருக்கக்கூடாது. அப்படி இருக்க பிறந்தவர்களுக்கு எந்தெந்த மாதத்தில் பிறந்திருப்பீங்க அப்படின்னா, ஆடி மாதம், ஐப்பசி மாதம், தை மாதம், சித்திரை மாதம், இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சமயோகம் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை, இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சமயோகம் இருக்கும். சரியா? இவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. ஏதோ ஓரளவு பரவலாமல் இருப்பாங்க. கைக்கு வாய்க்கும் கரெக்டாக இருக்கும், வரவுக்கு செலவும் கரெக்டாக இருக்கும். ஆனால் பெருசாக சாதிக்க முடியாது. சரியா? ஏதோ பழப்புதால் போதும் சார், ஏதோ பிறந்தேன், வளர்ந்தேன், படித்தேன், திருமணம் பண்ணினேன், பிள்ளையை பற்றேன், போய்கிட்டு இருக்குது. இன்னும் பெருசாக செய்ய முடியல. வாழ்நாள் முழுக்க வாடகை வீட்டில் தான் இருக்கேன், ஒரு சொந்த வண்டி வாங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட முடியல அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அதாவது இவங்களாம் அந்த மிடில் கிளாஸ் பீப்புளாக இருப்பாங்க. சரியா? அதான் சமம்னாலே மிடில் தான் அர்த்தம், ஈக்குவல்னு அர்த்தம், இடையில உள்ளதுன்னு அர்த்தம். அந்த சமயோகத்தில் பிறந்தவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அவங்களும் அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை வழிபட்டு தீபம் போட்டு வரணும், நெய் தீபம் போட்டு வரணும். ஆனால் அந்த சமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆகும். சரியா? ஏன்னா இவங்க வந்து 50% பாஸ் ஆகிட்டாங்க, 50% தான் பிரச்சனை. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆகும், பலன்கள் வந்து விரைவாக கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து வரிஷ்டா யோகம். இது நல்ல யோகங்க.
இந்த சூரிய சந்திரனை மையப்படுத்தி நடக்கிற யோகத்தில் 3வது யோகம் வந்து வரிஷ்ட யோகம். இந்த யோகம் இருக்கிறவங்க வந்து வாழ்நாள் முழுக்க யோகமாக இருப்பாங்க. சரியா, இவங்களுக்கு நல்லது நடக்கும். வரிஷ்ட யோகம்னு என்ன சார் அப்படின்னா, சூரியனுக்கு சந்திரன் 3, 6, 9, 12 இருப்பார். உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணிக்கோங்க. சரியா, இந்த கேள்வியை நான் நிறைய ராசினியர்களுக்கு கேட்டு அவங்க எல்லாம் பதில் போட்டுக்கிறாங்க. அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதில் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இதில் என்க்ளோஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா போதி ஜோதிடத்தில் எப்போயுமே நான் ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் பேசுகிறதே கிடையாது. எல்லாம் ப்ரூஃப் தான், கட்டமெல்லாம் பேசுகிறது கிடையாது. அது மாதிரி சில தகவல்களை உங்கள்கிட்ட வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணிடுவேன், என்க்ளோஸ் பண்ணிடுவேன் நான். அது மாதிரி தான் இந்த வரிஷ்ட யோகங்கிறது வந்து சூரியன் என்ற ராசிக்கு சந்திரன் 3, 6, 9, 12. அப்படி பார்த்தா நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருப்பீங்க? ஆனி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், பங்குனி மாதம். இந்த 4 மாதத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பீங்க. மற்றவங்களை காட்டிலையும் நல்லா இருப்பீங்க. கும்பராசியில் மற்றவங்களை காட்டிலும் நல்லா இருப்பீங்க. ஏன் இந்த ஜென்ம சென்னையில் கூட நல்லா இருப்பீங்க, ஏழரை சென்னையில் கூட நல்லா இருப்பீங்க. ஏன்னா இந்த மற்ற ராசிரியர்களுக்கு இந்த வருஷ யோகத்தை பற்றி சொல்லி அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஜென்ம சென்னை, ஏழரை சென்னை நல்லா தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அதை இப்படி பார்க்கும்போது கும்பராசியில் ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி இந்த 4 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக கஷ்டங்கள் இருக்காது. ஏழரை சென்னையும் தாண்டி வந்துடுவீங்க. அப்படி நினைக்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆமாம் சார், நீங்கள் சொன்ன 4 மாதத்தில் பிறந்திருக்கேன், இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் எனக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, ஏதோ ஆண்டை முன்னத்தில் நல்லபடியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் தகவலை தெரியப்படுத்துங்க. அதுபோக வேறு எதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா உள்ளது தானே. அதுபோல் இன்னொன்று இருக்குங்க, அதையும் சொல்லிடுறேன். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, 2 யோகம், அதம யோகம், சமயோகம், சரியில்லாத யோகம்னு. அந்த யோகத்தில் வந்து சந்திரனுக்கு வந்து குரு தொடர்பு இருந்துச்சுன்னா ஓரளவு நல்லபடியாக இருக்கும். குரு தொடர்பு அமாவாசை தீதியில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு தொடர்பு தான் இருக்கும், சுக்கிர புதன் தொடர்பு இருக்காது. ஆனால் மற்ற தீதியில் பிறந்தவங்களுக்கு வந்து ஓரளவு அந்த குரு சுக்கிர புதன் தொடர்பு இருக்கும். ஏன்னா சூரியனை விட்டு சுக்கிரன் புதன் நகர்ந்து போக மாட்டாங்க, முன்பின்னு தான் இருப்பாங்க முக்கூட்டு கிரகங்கள். அதனால் சந்திரனுக்கு மேக்சிமம் குருவோட தொடர்பு இருக்கும். குருவோட 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையில் இருந்தாருன்னா அந்த தோஷம் கொஞ்சம் கட்டுப்படும். சுப தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த தோஷம் கட்டுப்படும். சுப தொடர்பு இல்லாதவங்களுக்கு தான் அந்த அதம யோகம் வெகுவாக பாதிக்கும், ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். அது மாதிரி சுக்கிரனும் புதனும் சந்திரன் கூட சேர்ந்து இருந்தாலும் ஓரளவு நல்ல பலனை கொடுப்பாரு. சுக்கிரனும் புதனும் அந்த அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்து இருந்தாங்க, இருள் சந்திரன் கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, சூரியனை விட்டு வெளியே வந்து சந்திரன் கிட்ட சேர்ந்து இருந்தாலும் சரி, ஓரளவு நல்லபடியாக இருக்கும். ரொம்ப முதலுக்கு மோசமாக இருக்காது. இதையும் கொஞ்சம் பாயிண்டில் வச்சுக்கணும். ஏன்னா தனித்த சுக்கிரனும் தனித்த புதனும் வந்து இயற்கை சுபர்களாகி சந்திரனை வந்து கொஞ்சம் வந்து சாந்தப்படுத்துவாங்க, சுபத்துவப்படுத்துவாங்க. அதுபோக குரு பார்வை இருந்தால் கூடுதல் சுகம்தான். சரியா, இதுவும் அதில் இருக்குது. அந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா சில பேர் வந்து இந்த அதம யோகத்தில் பிறந்திருப்பாங்க, அதம யோகத்தில் வந்து பிறந்திருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து அந்த சந்திரன் சுக்கிர புதனுடைய சம்பந்தப்பட்டு குரு பார்வைப்பட்டிருந்தாருன்னா அந்த யோகம் வந்து கட்டுப்படும், கொஞ்சம் வாழ்க்கை மாறி இருக்கும், நல்லபடியாக நடக்கும். ஓகே நேர்களே, இப்போ இந்த வரிஷ்ட யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்லாததாக இருக்கும். வரிஷ்ட யோகத்தில் பிறந்தவங்க எதுலையுமே வந்து கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க, ஞாபகத்திறன் நல்லபடியாக இருக்கும், எதுலேயும் நுட்பமாக ஆராய்ஞ்சு பார்க்குற திறமை இருக்கும், கலை சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை இதிலெல்லாம் வந்து இவங்க வந்து நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டில் இருப்பாங்க, நல்ல தைரியசாலியாக இருப்பாங்க, எந்த விஷயத்தையும் துணிவாக பேசுவாங்க, துணிவாக முடிவு எடுப்பாங்க, மனதில் சட்டுன்னு பட்டதை படக்குன்னு சொல்லிடுவாங்க, தயவு சாட்சியை பார்க்க மாட்டாங்க, நல்ல ஒரு பேச்சாளராக இருப்பாங்க. அதுபோல் சாகச உரிமையாளர் இருப்பாங்க, பிறரால் செய்ய முடியாத இவங்க செஞ்சு காட்டி சாதிப்பாங்க. சிலருக்கு சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து இருக்கும், வெகுஜன தொடர்பில், மக்கள் தொடர்பில் பெயர் பெற்று அரசியல் கட்சியில் சேர்ந்து அரசியல்வாதியாகி எம்எல்ஏ மந்திரி ஆகிறவங்களுக்கு செல்வாக்கு இருக்கும். அதுபோக சிலர் வந்து அரசியல்வாதியாக போவாங்க, சிலர் அரசாங்க உத்தியோகத்தில் போய் பெரிய லெவலுக்கு போஸ்டிங் சேருவாங்க, பெரிய லெவலில் போய் நிர்வாக திறமையில் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 30 வயசுக்கு மேலே நல்லா இருக்கிற அமைப்பு இந்த வரிஷ்ட யோகத்தில் பிறந்தவங்களுக்கு. சரியா நேர்களே, இப்போ வந்து கும்பராசிக்கு வந்து இந்த 3 யோகத்தை சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த 3 யோகத்தில் ஒரு யோகத்தில் பிறந்திருப்பீங்க. அதம யோகம், சமயோகம், வரிஷ்ட யோகம். இதில் அதம யோகம், சமயோகத்தில் பிறந்தவர்கள் அந்த அமாவாசை தோறும் தொடர்ந்து சிவபெருமானை கும்பிட்டு வந்தீங்கன்னா, சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது சேரும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் மற்ற தோஷம் எது இருந்தாலும் சரி. ஏன்னா சூரிய சந்திரர்கள் தான் முக்கியமான கிரகங்கள், ஒளி கிரகங்கள். இந்த பிரபஞ்சத்திலிருந்து பார்க்கக்கூடிய 2 ஒளி கிரகங்கள் சூரிய சந்திரர்கள் தான். அவர்களை நம்ம வந்து ஓரளவு வணங்கி திருப்திப்படுத்தி விட்டோம்னா மற்ற கிரகங்களோட தாக்கம் வெகுவாக குறையும். ஏன்னா ஒளி கிரகங்களுக்கு உட்பட்டு தான் எல்லா கிரகங்களுமே. ஏன்னா ஒளி கிரகங்கள் ஒளி பார்வையால் எல்லாத்தையுமே வந்து இருட்டை போய்க்கிறோம். பவகிரகங்கள்லாம் இருட்டை தான் கொடுக்கும். ஒளினா என்ன, சூரியன் எவ்வளோ பிரைட்டாக இருக்கார், சூரியனுக்கு முன்னாடி டார்ச் லைட் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. சூரியனுக்கு முன்னாடி மற்ற கிரகங்களோட ஒளி தாங்காது. அது மாதிரி தான் அந்த சூரியனுடைய ஒளி உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஜாதகம் வந்து பலன்னு கண்ணாடி மாதிரி மிதுங்கும், கண்ணாடி மாதிரி மின்னும். அப்படி கண்ணாடி மாதிரி ஜாதகம் மின்னிருச்சுன்னா நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா, அருமையாக இருக்குன்னு அர்த்தம் ஜாதகம். ஓகே நேர்களே, நிறைய தகவல்கள் இருக்குது, உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள். கும்பராசி ஜென்ம சனியில் இருக்கிறீங்க, இன்னும் 7 சனியோட தாக்கம் இருக்குது. சரியா, இன்னும் கிட்டத்தட்ட
ஒரு 3 வருட காலத்துக்கு மேலே இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ படி நீங்கள் அந்த வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்மச்சனியின் தாக்கம் வெகுவாக குறையும். வருஷ யோகத்தில் இருக்கிறவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போக வேண்டாம். நீங்கள் அசடி செய்கிறத செய்யுங்க. உங்கள் 100% தசாபுத்தி என்ன நடக்குதோ அதுக்குண்டான வழிபாடு பண்ணுங்கள். ஆனால் அதமயோகம் சமயோகத்தில் பிறந்தவங்க அமாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போட்டு வந்தீங்கன்னா சால சிறந்தது. வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த ஏழச்சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். நல்லபடியாக இருப்பீங்க. உங்களுக்கு நல்லது நடக்கணும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லது நடக்கணும். அதுக்காக தான் வலியுறுத்தி வீடியோ போடுறேன். இன்னும் நிறைய தகவல் இருக்குது. அடுத்து வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது. அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். சூரியன் கேது சேர்றாங்க. ராசிக்கு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. 9ஆம் இடத்துக்கு வராரு. புதனும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வராரு. ஸோ உங்கள் ராசிக்கு வந்து 7, 8, 9 10ஆம் இடங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. இதனால் ஒரு மாற்றமும் இருக்குது. அதுக்கு வந்து அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு போடுறேன். அதுபோக ராஜயோகம் உள்ள நாட்கள் போடுறேன். யோக நாட்களே போடுறேன். குரு பலம் பெற்ற இந்த 3 நட்சத்திரத்துக்கும் குரு பலம் பெற்ற நாட்கள் என்னென்னு அதையும் சொல்கிறேன். ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கிறேன். அதை வருஷப்படுத்துகிறேன். இன்றைக்கி தேதி 12ஆம் தேதி ஆகிப்போச்சு. அடுத்து இன்னொரு வாரத்தில் போடுறேன். நான் நிறைய தகவல்களை ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நமக்கு வந்து நேரங்கள் அமைய மாட்டேங்குது. கோயில் குளத்துக்கு போகிறது, பூஜை புனஸ்காரம், ஜோதிடம் பார்க்குறது, வெளி வேலை பார்க்குறது, சேனலில் பேசுகிறது, இப்படி சில கடமைகள் இறைவன் நம்ம கொடுத்து இருக்கிறதுனால உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன். எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள். ஜனனா செக் பண்ணுறாங்க. நம்மளை அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். சரியா? அலசி ஆராய்ஞ்சு பேசிக்காக எப்படி இருக்குது, ப்ரெசென்ட் எப்படி இருக்குது, ஜென்ரலாக எப்படி இருக்குது, ஃபியூச்சர் எப்படி போகும், அதுபோல் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கும் கரஸ்பாண்டிங்காக ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாமே இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அடுத்த வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.